தங்கத்தை விற்பனை செய்பவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவர்கள் என்பதால் நிதியமைச்சர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது தங்கம் மற்றும் வெள்ளி விலை விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. தங்கத்தை விற்பனை செய்பவர்கள் பிரதமருக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று கூறினார். இதனால்தான் தங்கம் விலையை குறைக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாரத பிரதமருடைய ஆட்கள் சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவான்? இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கு என்ன யாற்றை கேளுங்க. நீங்க ஒன்றிய அரசுல நிதியமைச்சருங்க இருக்காங்க. இந்த தங்கத்தினுடைய விலை இவ்வளவு வேகமா போகுது, அதை குறைக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க. மத்திய அரசு அந்த நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா?